மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் நீடூருங்கிற நீடூர் அருட்சோமநாத சுவாமி திருக்கோவில் நால்வர் சந்நிதி தரிசனம் பண்ணுங்க. மூன்று கணபதிகள், நிறைய கல்வெட்டுக்கள் நிறைந்த ஆலயம். இங்கே பாருங்கள், புராதனமான ஆலயம், சுவர் பூரா கல்வெட்டுக்கள், ரொம்ப பழமையான ஆலயம். நீடூர் சோமநாத சுவாமி திருக்கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர். கடகம் பூஜிஸ்த ஸ்தலம், கடகராசிக்காரங்க வழிபட வேண்டிய ஸ்தலம். முனையிடுவார் நாயனார் அவதார ஸ்தலமும் முத்திஸ்தலமும். இந்த இடம் அவதாரம் செய்த இடம். 63 நாயன்மார்களில் முனையிடுவார் அவதார ஸ்தலம். பிரமாண்டமான கற்கோவில். பிராமி, மகேஸ்வரி, கௌரி, வைஷ்ணவி, வாராகி தரிசனம் பண்ணிக்கோங்க. நாணயம் வச்சு வழிபாடு பண்ணுறா பாருங்க வாராகிக்கு. மகேந்திரி, சாமுண்டி, மாணிக்கநாச்சியார் தேவி, சப்தமாதர்கள். அற்புதமான கற்கோவில். சின்மயானந்த கணபதி தரிசனம் பண்ணுங்க. நித்தியப்படி சூரிய ஒளி விழுகிற இடம். சுவாமி மேதை. முருகக்கடவுள். வள்ளி தெய்வியானோட முருகர் அருள் பாலிக்கிறார். வள்ளி தெய்வியானியோடு தரிசனம் பண்ணுங்க. சிவலோகநாதர் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. சிவலோகநாதர், கைலாசநாதர் தரிசனம் பண்ணுங்க. விஸ்வநாதர். இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, காசிலிங்கம் விஸ்வநாதர் பாருங்கள், பானமூர்த்தி விஸ்வநாதர். இந்த தீர்த்த கிணறு கங்கை தீர்த்தம், நேர காலபைரவர், காசியில் இருக்க மாதிரியே. காசி விஸ்வநாதர், கங்கை, காலபைரவர், 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கிற சந்நிதி. ரொம்ப விசேஷம். காசிக்கு நிகரான ஸ்தலம். மகாலட்சுமி தாயார். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத்.
பாலகணபதி, நாகம், காசி விஸ்வநாதர், பைரவர், சண்டிகேஸ்வரர், தட்சணாமூர்த்தி, நந்தியம்பெருமான் பலிபீடம், விசாலாட்சி, அற்புதமான கற்கோவில். கோவில் சுவாமியினுடைய விமானம் தரிசனம் பண்ணுங்க. இந்த கோபுரத்தில் ஒரு அற்புதம் இருக்குது பாருங்க. பிரம்மதேவர் இருக்கார், அவருக்கு வலதுபுறம் சரஸ்வதி தேவியும் இடதுபுறம் சாவித்ரி தேவியும் இருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரேராக தான், ரொம்ப அரிதாக இருக்கக்கூடியது. பிரம்மதேவருக்கு வலதுபுறம் சரஸ்வதி தேவியும் இடதுபுறம் சாவித்ரி தேவியும் இருக்கிறாங்க. தரிசனம் பண்ணுங்க. எங்கேயும் பார்க்க முடியாத அற்புதம். தரிசனம் பண்ணுங்க. அன்னவாகனம், சுவாமி அன்னவாகனம். மயில் வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், ஆட்டுக்கடா வாகனம், இடையாம் காளை, நந்தி வாகனம், ஆனந்த தாண்டவமூர்த்தி, அம்பாள் சிவகாமி. ஆனந்த தாண்டவமூர்த்தி, அம்பாள் சிவகாமி அன்னை. ஆனந்த தாண்டவமூர்த்தி ஈஸ்வரன். காலபைரவர் சந்நிதி. காசி காலபைரவரை போல் காலபைரவர். காலபைரவர், கங்கை தீர்த்தம், விஸ்வநாதர். அருள்மிகு முனையிடுவார் நாயனார். உத்திஸ்தலம், பங்குனி மாதம், பூச நட்சத்திரம். சூரியன்.
ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் சோமநாதீஸ்வராய நமோ நமோஸ்துதே. ஓம் சோமநாதீஸ்வராய நமோ நமோஸ்துதே. நீடூர் உரைகின்ற நாயகனே போற்றி. நீடூர் உரைகின்ற நாயகனே போற்றி. கடகம் பூஜித்த நாயகனே போற்றி. அருட்சோமநாதீஸ்வரா போற்றி போற்றி. தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கல பிராப்திதஸ்து. இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் இருக்கிற சோமநாதேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பூஜைக்காக வந்திருக்கேன். சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கேன். உங்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறேன். உங்கள் வேண்டுதலுக்கு உங்களுடைய வேண்டுதலாம் நிறைவேறும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த ஸ்தலத்தினுடைய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடகம் பூஜிஸ்த ஸ்தலம். காளி தேவியும் சுவாமியும் நடனமாடின இடம். நர்த்தன விநாயகர் இருக்கிற சந்நிதி. இந்த கோவிலில் சுவாமி சோமநாதராக இருக்கார். அம்பாள் வேறொரு தோழியாக இருக்காங்க. முனையிடுவாருடைய அவதார ஸ்தலமும் முத்தி ஸ்தலமும் 63 நாயன்மார்களில் முனையிடுவாருடைய முத்தி ஸ்தலம் அவதார ஸ்தலம் இது. இந்த லிங்கம் இந்திரதேவனால் மணலால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். லிங்கத்தில் இந்திரதேவனுடைய ரேகைகள் பதிந்திருக்கும், கை ரேகைகள் பதிந்திருக்கும். நண்டு துளைத்த துளை இருக்கும் சுவாமி மேலே. கடகம் பூஜிஸ்த ஸ்தலம். கடகராசிக்காரங்க இங்கே வழிபட்டால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். தீர்காயுஷ்மான் பவ. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி பாலாபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி வேண்டிக்கிட்டால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். சகல காரியங்களும் கைகூடி வரும். விஜய் பவ.